ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகள் பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாததாக பார்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 சுற்று சுற்றினாலே இந்த அளவுக்கு ஃபைனாக அரைப்பட்டுரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதி கேரட் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கை வச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கிச்சன் டாப்பில் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதுனால சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு நைஸாக இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். எனக்கு மொத்தம் 24 பீஸ் கிடச்சிச்சு. இப்போ இது ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு சின்ன சின்னதாக மடித்து உருட்டிக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி அது மேலே ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் ஒவ்வொன்றா உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். 20 நிமிஷத்தில் உள்ள சிக்கனும் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் மோமோஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகாய், 3 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். இப்போ இது மேலே உள்ள தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சுவையான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சிக்கன் மோமோஸ் அது கூடவே கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.